தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 13,077 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய அனல் மின் நிலையம் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக மின் உற்பத்தியை தொடங்கி வைத்தார். எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட முன்னோடி முயற்சிகளின் விளைவாக தமிழ்நாட்டில் அனல் மின் நிலையங்கள், எரிவாயு மின் நிலையங்கள் மற்றும் காற்றாலை, சூரிய ஒளி போன்ற மரபுசாரா எரிசக்தி மூலங்களின் மூலம் மின் உற்பத்தி தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் புதுமையான எரிசக்தி பயன்பாட்டில் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. சேலம், கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் 1843 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய சாலைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னையில் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த அவர் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்களுக்கு ஊதியம் மற்றும் ஊக்கத்தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஈரான் போர் காரணமாக சென்னையில் நிலவிய பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு அச்சம் விலகியது. 2 நாட்களாக பெட்ரோல் பங்குகளில் கூட்டம் அலைமோதிய நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. எரிபொருள் தட்டுப்பாடு வதந்தியால் தமிழகத்தில் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனை நேற்று ஒரே நாளில் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள 7,000 பெட்ரோல் நிலையங்களில் சுமார் 3,5 கோடி லிட்டர் எரிபொருள் விற்பனையாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு அச்சம் காரணமாக சென்னையில் நேரடியாக ஏஜென்சிக்கு வந்து மக்கள் சிலிண்டர் வாங்கி செல்கின்றனர். புக் செய்தாலும் சிலிண்டர் டெலிவரி செய்யப்படுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் பில்லுடன் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். எல்பிஜி தட்டுப்பாட்டால் சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். ஆட்டோக்களை இயக்க முடியாததால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாட்டால் மதுரையில் கல்லூரி மற்றும் பள்ளி விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களுக்கு உணவு வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. விறகு அடுப்புகள் மூலம் உணவு தயாரிக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டு உள்ளதால் கூடுதல் செலவாவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். சென்னையில் வணிக சிலிண்டருக்கான தேவை அதிகரித்ததால் கள்ளச்சந்தையில் 5,000 ரூபாய் வரை விற்கப்படுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சிலிண்டர் விலையேற்றத்தால் ஹோட்டல்களில் உணவு விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடித்து வரும் போரால் நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு பல்வேறு தட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதன் எதிரொலி உத்தரப்பிரதேசத்தில் காலி சிலிண்டர்களை தலையில் தூக்கி வைத்துக் கொண்டு ஏஜென்சியை நோக்கி மக்கள் ஓடும் காட்சிகளும் வெளியாகியுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு குறித்து விவாதம் நடத்த கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தொடர் முழக்கத்தால் அவை நடவடிக்கைகள் முடங்கியது. एक और आग्रह कर रहा हूं सदन की நாட்டில் நிலவும் சிலிண்டர் தட்டுப்பாட்டை கண்டித்து எதிர்க்கட்சிகளை சேர்ந்த பெண் எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர்.
கேஸ் தட்டுப்பாடு தொடர்பாக திமுக கூட்டணி கட்சிகள் சார்பில் நாளை மறுநாள் போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள ஒன்றிய நகர பகுதி பேரூர்களில் போராட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்கம் செய்ய எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறது. எஸ்ஐஆர் விவகாரம் கட்சிகளிடையே பாகுபாடு காட்டுவது தேர்தல் மோசடி என ஞானேஷ்குமார் மீது எதிர்க்கட்சிகள் குற்றஞ்சாட்டியுள்ளன. சசிகலா தொடங்கிய கட்சிக்கு அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. கட்சிக்கு தென்னந்தோப்பு என்ற சின்னத்தையும் அவர் அறிவித்துள்ளார். தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் தென்னந்தோப்பு சின்னம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தென்னந்தோப்பு சின்னத்தில் தங்கள் வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று சசிகலா அறிவித்துள்ளார். தேர்தலை கூட்டணியுடன் சந்திப்போம் என்றும் பேசியுள்ளார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலின் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தலைவர் ஈஸ்வரன் இடையே கூட்டணிக்கான ஒப்பந்தம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கையெழுத்தானது. திமுக கூட்டணிக்குள் புதிய கட்சிகள் வந்திருப்பதால் தொகுதிகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். ஒதுக்கீடு செய்யப்பட்ட 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடப் போவதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அதிமுகவில் இணைந்தார். சென்னை பசுமை வழிச்சாலையில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைத்துக் கொண்டார். வேட்பாளர் அறிவுக்கு பின் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது சொந்த தொகுதியான காரைக்குடிக்கு மார்ச் 14ஆம் தேதி செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகிற சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் ஒரே மேடையில் அறிவித்துள்ளது. இதில் தனது சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதியில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுகிறார். வேட்பாளர் அறிவிப்புக்கு பிறகு முதல் முறையாக சீமான் தனது சொந்த தொகுதியான காரைக்குடிக்கு நாளை செல்கிறார். அங்கு நடைபெறும் கோயில் திருவிழா ஒன்றில் அவர் கலந்து கொள்வதாகவும் அதனைத் தொடர்ந்து காரைக்குடி தொகுதியில் தேர்தல் பணிமனையை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,900 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 1,19,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ கட்டி வெள்ளி 2,90,000 ரூபாய் என்ற நேற்றைய விலையிலேயே தொடர்கிறது. வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான பறக்கும் ரயில் சேவை நாளை தொடங்குகிறது. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் வழிகாட்டுதலின்படி கட்டமைப்பு பாதுகாப்பு பணிகள் நிறைவு பெற்ற நிலையில் சேவை தொடங்குகிறது. தூத்துக்குடி +2 மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி மதுரை அமர்வில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. முறையீட்டை மனுவாக தாக்கல் செய்யவும் விசாரணைக்கு எடுப்பதாகவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி +2 மாணவி கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று திமுக எம்பி கனிமொழி உறுதியளித்துள்ளார். மொத்தம் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார்.
மானாமதுரை ஆகாஷின் உடலில் 28 காயங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. ஆகாஷ் மூளையில் இரத்த கசிவு இருந்ததாகவும் வலது காலின் நடுப்பகுதியில் எலும்புகள் முறிந்துள்ளதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உயிரிழந்த ஆகாஷிற்கு நீதி கோரி நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் 5 நாட்களாக நீடித்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி அந்த மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் திருபுவனம் இன்ஸ்பெக்டர் திலீபன், மானாமதுரை சார்பு ஆய்வாளர் குகன் உள்ளிட்ட காவலர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்தால் மட்டுமே உடலை பெற்றுக்கொள்வோம் என ஆகாஷின் குடும்பத்தினர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இதனால் மானாமதுரை பகுதியில் தொடர்ந்து பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. கடலூரில் பள்ளி வேன் மீது ரயில் மோதி 3 மாணவர்கள் பலியான சம்பவம் தொடர்பான வழக்கு. விபத்து நடந்தவுடன் கேட் கீப்பர் பங்கஜ்குமார் பேசிய ஆடியோ சிதம்பரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் குரலின் உண்மைத்தன்மையை பரிசோதிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே நல்லவன்னிப்பட்டியில் வாலிபால் விளையாடிய போது ஏற்பட்ட சிறு தகராறு பெரும் சோகத்தில் முடிந்தது. 8ஆம் வகுப்பு மாணவன் செல்வம் மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவன் ஒருவருடன் விளையாடிக் கொண்டிருந்த போது ஏற்பட்ட மோதலில் செல்வத்தின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. வீட்டிற்கு சென்ற சிறுவனுக்கு திடீர் வாந்தி மயக்கம் ஏற்படவே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து புலிவலம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறுவர்களின் விளையாட்டில் நேர்ந்த இந்த உயிரிழப்பு அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் வீட்டின் வெளியே சிறுமியை தெருநாய் கடித்து குதறிய காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் தெருநாய்கள் அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக குழந்தைகள் முதல் பெண்கள், பெரியவர்கள் என யாரும் சாலையில் தனியாக நடமாட முடியாத நிலை உள்ளது. விஜிபி கார்டன் குடியிருப்பு பகுதியில் வெளியே விளையாட சென்ற 7 வயது குழந்தையை நாய் ஒன்று துரத்தி வந்து கடிக்கிறது. அந்த குழந்தையின் அலறல் சத்தம் கேட்டு வீட்டின் உள்ளே இருந்த பெற்றோர்கள் வெளியே வந்து பார்த்தபோது குழந்தையை நாய் கடித்துவிட்டது தெரியவந்தது. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திண்டிவனத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வெளியாக உள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்துள்ள துணை ராணுவ படையினர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். திண்டிவனம் காவல் நிலையத்தில் தொடங்கிய இந்த அணிவகுப்பு நேரு வீதி வழியாக காந்தி சிலை பகுதி வரை நடைபெற்றது. வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்க உறுதி செய்யும் வகையில் காவல்துறையுடன் இணைந்து துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். எடப்பாடி அருகே ஏடிஎம் மையத்தில் மதுபோதையில் அட்டகாசம் செய்து காவலாளியை தாக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் சமுத்திரம் கிராமத்தில் உள்ள கனரா வங்கி ஏடிஎம் மையத்தில் பணியில் இருந்த காவலாளி அருள்மணியை புதுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் மதுபோதையில் தகாத வார்த்தையில் திட்டி தாக்கியதுடன் ஏடிஎம் கண்ணாடி கதவையும் உடைத்ததாக கூறப்படுகிறது. காயமடைந்த காவலாளி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற நிலையில் புகாரின் பேரில் பழனியை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையத்தில் கணக்கில் காட்டாத 68 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் தங்கத்தை ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பெங்களூருவிலிருந்து வந்த ரயிலில் இறங்கிய வசந்த்குமார் என்பவரிடம் சோதனை செய்தபோது 1.19 லட்சம் ரூபாய் ரொக்கமும் சுமார் 450 கிராம் தங்க கட்டிகள், நகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மொத்த மதிப்பு சுமார் 68 லட்சம் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் அவை பறிமுதல் செய்யப்பட்டு வருமான வரித்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டது.
தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள மோளையானூரில் சொத்து தகராறில் சொந்த அண்ணனை செங்கல் மற்றும் இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்த தம்பியை போலீசார் கைது செய்தனர். மோளையானூர் கிராமத்தைச் சேர்ந்த சாமுத்திரியனுக்கும் அவரது தம்பி சத்தியநாதனுக்கும் இடையே தந்தை உயில் எழுதி வைத்த சொத்தை பிரிப்பதில் தகராறு ஏற்பட்டு நீண்ட நாட்களாக முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி சத்தியநாதன் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் இதுகுறித்து சாமுத்திரியன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு ஏற்பட்ட தகராறில் ஆத்திரமடைந்த சத்தியநாதன் தனது அண்ணன் சாமுத்திரியனை செங்கல் மற்றும் தேங்காய் உரிக்கும் இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கி கொலை செய்தார். தப்பியோடிய சத்தியநாதனை தேடி வந்த போலீசார் இன்று கைது செய்து சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டையில் சரித்திர பதிவேடு குற்றவாளி சுமன் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அசோக் நகர் பேருந்து நிலையம் அருகே 7 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டியதில் சுமன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விசாரணையில் மதுபான கடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை நடந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இந்த வழக்கில் ஐயனார், குணா, கவியரசு ஆகியோர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 4 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சை மாவட்டத்தில் இயல்பிற்கு மாறாக அதிகாலையில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் தஞ்சை மாவட்டம் முழுவதும் திடீரென கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டது. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலின் ராஜகோபுரம் கூட தெரியாத அளவுக்கு பனி சூழ்ந்ததால் அதிகாலையில் தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். காஞ்சி காமாட்சியம்மன் கோயிலில் விடையாற்றி உற்சவத்தையொட்டி காமாட்சி அம்பாள் பூப்பல்லக்கில் வீதியுலா வந்து அருள் பாலித்தார். இதையொட்டி தங்க நிற பட்டுடுத்தி வைர ஆபரணங்கள் அணிந்து மலர் மாலைகள் சூடி லக்ஷ்மி சரஸ்வதி தேவிகளுடன் பூப்பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக பெரிய காஞ்சிபுரம் தர்காவைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் ரோஜா மலர்கள், பன்னீர் உள்ளிட்டவற்றை அம்மனுக்கு சீர்வரிசையாக வழங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஒடிசா மாநிலத்தில் காலியாக உள்ள 4 ராஜ்யசபா இடங்களுக்கு வரும் திங்கட்கிழமை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பெங்களூருவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 4வது இடத்திற்கான போட்டியில் பிஜு ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் இணைந்து டாக்டர் தத்தேஸ்வர் ஹோதாவை பொது வேட்பாளராக நிறுத்தியுள்ளனர். அவரை எதிர்த்து பாஜக ஆதரவுடன் சுயேட்சை வேட்பாளர் திலீப் ராய் போட்டியிடுகிறார். திலீப் ராய் வெற்றி பெற கூடுதல் எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவைப்படுவதால் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை வளைக்கும் வகையில் ஆபரேஷன் தாமரைக்கான முயற்சிகள் நடக்கலாம் என்ற அச்சத்தில் கட்சியின் 9 எம்எல்ஏக்கள் பெங்களூருவில் உள்ள சொகுசு விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். திருப்பதி லட்டு விவகாரத்தில் தவறான தகவல்களை பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்த மனு புலன் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் விசாரணைக்கு ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு வந்த த்ரிஷா செய்தியாளர்களுக்கு பதிலளிப்பதை தவிர்த்தார். விஜயுடன் நிகழ்ச்சியில் பங்கேற்றது குறித்து கேள்வி எழுப்பிய போது மௌனமாக சென்றார். மேடம், நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பெரும் சர்ச்சையா இருக்கு. இது குறித்து கருத்து மேடம். மேடம், நீங்களும் விஜய் சாரும் கலந்து ஒரு நிகழ்ச்சி வந்து பெரும் சர்ச்சையா இருக்கு. இது குறித்து கருத்து மேடம்.